ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பொங்கல் நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் பொங்கல் அன்றைக்கி இந்த சாரீ தான் கட்டியிருந்தேன். க்ரீன் கலரில் வயலட் கலர் பார்டர் போட்டு எனக்கு இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ப்ளவுஸ், சுடிதார், மேக்ஸி எல்லாமே நானே தான் ஸ்டிச் பண்ணிக்குவேன். ஆல்ரெடி இதோட லைன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். பொங்கலுக்கு நாள் தான் அந்த க்ளீனிங் வேலைலாம் செமத்தியாக சேர்ந்துட்டு இருந்தது. சிம்னி க்ளீன் பண்ணுறது, பூஜை சாமான் வளர்க்குறதுன்னு எல்லாமே ஒரேடியாக சேர்த்து வச்சதுனால அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அதிலே போயிடுச்சு. ப்ளவுஸே தைக்க முடியல. அப்புறம் விடிய காலைல பொங்கல் அன்றைக்கி விடிய காலைல எழுந்திரிச்சு தான் ப்ளவுஸ்லாம் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கோலம் போட்டுட்ருந்தேன். அம்மா அப்பா வந்து இந்த வருஷம் பொங்கலுக்கு இங்கே வந்திருந்தாங்க. நான் கோலம் போட்டு முடிக்கிறதுக்கும் அவங்க வரதுக்கும் சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஃபன்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கல் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலே பொங்கல் செஞ்சு சூரிய பொங்கல் வந்து வாசலில் வச்சு எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் சமைச்சு மதியம் தான் கும்பிடுற மாதிரி இருந்தது. நாளே வந்து பூஜை சாமான்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதனால் அம்மாலாம் வந்ததுக்கப்புறம் ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டோம். அம்மா வந்து பூஜை சாமான்லாம் பொட்டு வச்சு அப்புறமா சாமி ஃபோட்டோக்கெலாம் பூ வச்சு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா வந்து வெளியில் இந்த கரும்பு மஞ்சள்லாம் வச்சு அப்புறம் நிலவாசலில் கன்னிப்பிள்ளைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம், அதெல்லாம் வந்து கட்டி அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா தான் வெளியில் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. நான் உள்ளே வந்து லஞ்சுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பொங்கல்னாவே வழக்கமாக எங்கள் வீட்டில் வந்து எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சுட்டு மஞ்சள் பூசணிக்காயில் பொரியல் வச்சுருப்பாங்க. அதோட அந்த மொச்சையில் வந்து மசாலா மொச்சை மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. வழக்கமாக எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. நானும் அதே மாதிரி தான் செஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து சாரியெல்லாம் கட்டி ரெடி ஆகிறதுக்கு சாரியை ப்ளீட் பண்ணவே ஆரம்பித்தேன். ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தலையெல்லாம் வாரிட்டு ரெடி ஆகிட்டு சாரி கட்டிட்டு வந்ததுக்கப்புறமா சாமிக்கு இந்த படையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லோரும் புது ட்ரெஸ் போட்டிருக்கோம், ஒரு ஃபோட்டோ சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா இவங்கள நிற்க வைக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய பாடாக இருந்துச்சுங்க. அதனால் சும்மா 4 ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் வேறு என்ன வேலை, கரும்பு சாப்பிட்ற வேலை தான், கரும்பு சாப்பிட போயாச்சு.